பார்த்து வாடி. நீதான் பார்த்து வரணும். என்ன இப்படி ஓடுற? கேட்ட உடனே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? வெக்கத்தை பாரு. தனோ உனக்கு போஸ் மாமா மாதிரி முரட தாண்டி பறப்பா. வாங்க மாப்ள, வாங்க வாங்க உட்காருங்க. அப்படி உட்காருங்க மாப்ள. தம்பி உட்காருங்க. நல்லா இருக்கியா? என்ன உங்க வீட்ல யாரோ ஒருத்தரை காணோம் போல இருக்கு. யாரு? ஒரு நிமிஷம். வாக்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ என்ன வான்னு கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் நான் கோச்சிக்க மாட்டேன். உங்க மாமாவும் அவர் தம்பியும் வந்திருக்காங்க. அவங்கள வாங்கன்னு கூப்பிடாம நீ இங்க இருந்தா எப்படி? உனக்கு மாமா மேல இருக்கிற கோவம் இன்னும் தீரலையா? இல்லக்கா, அவர் வந்திருக்காருன்னதும் சட்டுன்னு அவர் உன்னை அடிச்சதுதான் ஞாபகத்துக்கு வருது. சாரிக்கா, என்னால முடியல. ஏய் லீலா, நீ நினைக்கிற மாதிரி மாமா ஒண்ணு கெட்டவர் இல்ல. என்ன சட்டுன்னு கோவம் வந்துரும். மத்தபடி அவர் ரொம்ப நல்லவரு. வா, மாமாவை வந்து வாங்கன்னு கூப்பிடு. வா. சரி, இதுக்கு மேல உன் இஷ்டம். இனியும் அவர் உனக்கு வேண்டாதவர்னா நான் அவரோட பொண்டாட்டி. நான் உனக்கு வேண்டாதவளான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. முதல்ல நீ எனக்கு அக்கா, அப்புறம் தான் அவரோட பொண்டாட்டி. அத ஞாபகத்துல வச்சுக்கோ. சரி தாயே, வரேன். காஃபி போட்டு எடுத்துட்டு வரலாம்ல? எடுத்துட்டு வரலாம். சரோ, காபி சீக்கிரம் கொண்டாமா. வந்துட்டேன்ப்பா. வா. இந்தாங்க. தேங்க்ஸ் அண்ணி. என்ன நீ தண்ணி கொண்டு வரதுக்கு ஏரி குளம் எங்கேயாச்சும் போயிட்டீங்களா? இவ்வளோ லேட் இல்லை ஆயிடுச்சு. வேணாம் செல்வம், அண்ணி போனது தண்ணி எடுக்க மட்டும் இல்லை, சமாதானத்துக்கும் சேர்த்து தான். லீலாக்கு என் மேலே கோவம், அதான் வெளில வர காணல. பாவமா வந்தவங்கள வான்னு கூட சொல்லாம விவரம் கிட்ட கழுத. இங்க வாங்க. வாங்க மாமா, வாங்க. அப்பா, நீங்க பெத்ததுலயே விவரமான கழுத நான் தான். வந்தவங்கள வெறும் வார்த்தையோட கூப்பிடாம காஃபியோட வரலான் இருந்தேன். அதுக்குள்ள பெரிய டிஸ்கஷனே நடத்திட்டீங்களே. நீங்க என்னதான் தன்னடக்கத்தோட உங்களை நீங்களே கழுதான்னு சொல்லிக்கிட்டாலும் நீங்க அந்த காஃபி டம்ளரோட வரும்போது பொண்ணு பார்க்குற ஃபீலிங் தான் ஏற்படுது எனக்கு. ஐயோ, இப்பதாங்க எங்க அப்பா 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் போட்டுங்க. பாவம் எங்க அப்பா. மாப்பிள்ளை சொல்ல மறந்துட்டேனே. நம்ம செல்வன் தம்பிக்கு பொண்ணு கேட்டு ரொம்ப வசதியான குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வந்தாங்க. நான் உங்களை கலந்துக்கிட்டு சொல்கிறேன்னு. பெரிய இடம் இருக்கணும்லாம் ஒன்றும் இல்லை மாமா. பொண்ணே உனக்கு பிடிச்சிருக்கணும். கல்யாணங்கிறது இவன் விருப்பம் தானே? அது வாசம் தான். அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு லீலாவோட படித்த பொண்ணு. அவ சரி வர மாட்டா, ஆனா பார்க்க சுமாரா தான் இருப்பா. நான் கூட அப்பா கிட்ட சொல்லிட்டேன், அவளை உங்களுக்கு பிடிக்காதுன்னு. அது அவ உங்களுக்கு பொருத்தமா இருக்க மாட்டா. தப்பு பண்ணிட்டீங்களே. அழகு என்னங்க பெரிய அழகு. நான் என்ன அந்த பொண்ணை வச்சு சினிமாவை எடுக்க போறேன்? மாமா வேற பெரிய இடம்னு சொல்றாரு. அதை விட ஒரு மனுஷனுக்கு வேற என்னங்க முக்கியம்? இல்ல, அதுக்கு சொல்ல வரல. அவ என் கூட 5வது வரைக்கும் தான் படிச்சா. 5வதுலயே 2-3 தடவை ஃபெயில் ஆயிட்டா. பழக்க வழக்கத்துல கூட கொஞ்சம் மோசம்தான். அது மட்டும் இல்லைங்க, அவளுக்கு ஒரு வேலை கூட பண்ண தெரியாது. அட இருந்துட்டு போகுதுங்க, நான் செஞ்சுட்டு போறேன். காசு பணத்தோட வர பொண்ணு செலவு பண்ணி ஒரு வேலைக்காரி வைக்க மாட்டோமா என்ன? அப்போ உங்களுக்கு காசு பணம் தான் முக்கியமா? காசு பணம் தான் பெருசு நான் மட்டும் சொல்லல. ஏன் நாளைக்கே லாட்டரி சீட்ல 1 கோடி ரூபாய் பரிசு விழுந்தா வேண்டாம்னு சொல்லிடுவீங்களா? மாட்டீங்கல்ல? அது மாதிரிதான் நானும் வலிய வர மகாலட்சுமியே வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். இல்லைங்க, என்ன பதில் சொல்லாம போயிட்டே இருக்கீங்க? எரியுது அடுப்பு, அணைக்கணும். வர வேண்டாம். தம்பிக்கு ஓகேன்னா பேசி முடிச்சிட வேண்டியதானே மாப்பிள்ள? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மாமா, நான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? அட வாங்க 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 வாங்க. எப்போ வந்திய? இப்போ நல்லா இருக்கீங்களா? அதை விடுங்க, கையை கொடுங்க. அப்பாவை போகிறீங்க? தனம், எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணு. அப்பாப்பா, இன்னைக்கு சரோவும் மாமாவும் எங்க வீட்லயே சாப்பிட்டும்பா. என்ன தானோ உன் வீடுன்னு பிரிச்சு பேசுற? எல்லாரும் இங்கே சாப்பிடலாமே. சரோ, தனம் வருஷத்துக்கு ஒரு தடவை எப்பாச்சும் தான் விவரமா பேசுவா. அதனால தான் உங்களை எல்லாம் சாப்பிட கூப்பிட்டுருக்கா. அதையும் எதையாவது சொல்லி குழப்பி விட்டுறாத. சரி, தனத்துக்கு எதுக்கு வருத்தம்? அக்கா வீட்டில் தான் சாப்பிடேன். சரிப்பா. தனாக்கா, இவ்வளோ நாள்ல எங்களை என்னைக்காவது உங்க வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்கியா? இப்போ தானே சொல்லி இருந்தேன் அக்கா விவரத்தை பற்றி. அதான் நான் கூப்பிடுறேன்.
வீட்டுக்கு வந்துருங்க, விருந்து இன்னைக்கு. எல்லாம் வந்துருவாங்க. சரி பேசிக்கிட்டு இருங்க, நாளைக்கு கோயிலுக்கு போறதுக்கு வேன் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன். சரி மாமா. சரிப்பா. தனு, இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் தலை சுத்தல் வாந்தி எல்லாம் வருமாமே, உனக்கு அப்படி இருக்கா? முதல்ல அப்படிதான்ப்பா இருந்துச்சு. டாக்டர் போய் பார்த்துட்டு வந்தேன், இப்ப எல்லாம் சரியா போச்சு. ஏ சரோ, இப்ப உன் புருஷன் எப்படி? உன்னை நல்லபடியா வச்சிருக்காரு அந்த சிடுமுஞ்சி? நல்லா வச்சிருக்காரு. இப்பெல்லாம் கொஞ்ச நாளாவே சரோ சரோன்னு உயிரியே விடுறாரு. நிஜமாவா சொல்றேன்? கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரோ, இந்த மனுஷன் புத்தி மாறாம இப்படியே இருக்கணும்னு சாமியை கும்பிட்டுக்க. யாருங்க, என்ன இது? காய்கறிமா. காய்கறியா? என்ன சரோ இது? தனோ, இந்தா தனோ, இதை வாங்கிக்க. ஐயோ, கொடுங்க கொடுங்க. மாமா, என்ன மாமா? பாத்து. என்ன மாமா இதெல்லாம்? எல்லா ஐட்டமும் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு சமைச்சு அசத்தி போடுறேன். மாமா, இவ்வளோத்தையும் சமைக்கணும்னா ராத்திரி 12 மணி ஆயிடும். ஏன் மாமா, ஒரு அளவா வாங்கிட்டு வர வேணா? இவ்வளவா வாங்கிட்டு வருது? நம்ம என்ன ஊருக்கேவா சமைக்க போறோம்? பாரு சார், இந்த மனுஷனை இவ்வளவு வச்சு நான் என்ன பண்றது? என்னடி விருந்தாளிங்களாம் வந்திருக்காங்க, கஞ்சத்தனம் பண்ண சொல்றியா? சும்மா வாங்கி கொண்டாந்து போட்டதை வச்சு நல்லா சமைக்க பாரு. கணக்கு பார்த்துக்கிட்டு. இத பாருங்க, நான் உனக்கு கணக்கு கேட்கல, அளவா வாங்கிட்டு வந்தா என்னன்னு கேக்குறேன். எப்படியும் நிறைய செலவு பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. எங்க போய் எவங்கிட்ட பல்ல காட்டி கடனா வாங்கிட்டு வந்தீங்களோ? ஏன் மாமா, விவரமே இல்லையா உங்களுக்கு? விவரம் பேசிட்டு அரைஞ்சு பல்ல கழட்டி போடுவேன். மாமா, கொஞ்சம் பேசாம பாரு இருக்கீங்களா? சார், சுத்த கஞ்ச பிசினாரியா இருக்கா. ஆமா, இவர் பெரிய கர்ண பிரபு. ஏதாவது பேசினா கொண்டு விடுவேன். மாமா, அவங்க எல்லாம் உள்ள உட்கார்ந்திருக்காங்க, என்ன நினைப்பாங்க? நீங்க போங்க, அவங்க கூட போய் உட்காருங்க. தனு, கொஞ்சம் பேசாம வேலையை கவனி. இல்ல சரோ, நான் உங்களுக்கு செலவு பண்றதுக்காக அப்படி எல்லாம் சொல்லல. ஐயோ, என்ன அது சின்ன பிள்ளை மாதிரி? நான் உன்னை அப்படியே நினைப்பேன். இல்ல சரோ, அவர் இன்னும் ஊதாரித்தனமா பொறுப்பே இல்லாம இருக்காரு. நீயே பாரு. தனு, மாமா எப்படி இருந்தாலும் உன் மேல பாசமா இருக்காரே, அதை நினைச்சு சந்தோஷப்படு. வா, வேலையை கவனிக்கலாம். வா. சரி. என்னண்ணே, ஏதோ கோவமா வரீங்க போல இருக்கு. அட ஒண்ணு இல்ல செல்வம், முகத்தை ரொம்ப இருக்குன்னு வச்சிருக்கீங்க. நம்ம முகாமைப்பே அப்படித்தான். பத்தாக்குறைக்கு என் பொண்டாட்டி வேற என்ன டென்ஷன் பண்றதுலயே குறியா இருக்கா. ஃபீல் பண்ணாதீங்க பாஸ். சகல நம்ம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்கணும் போல இருக்கு. சொந்தத்துல பொண்ணு எடுக்கிறது பெரிய தப்பு. நிறைய விஷயத்தை மிஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி என்ன மிஸ் பண்ணிட்டீங்க பாஸ்? பொண்ணு பார்க்க போல, சீட் சாப்பிடல, இந்த சினிமாவிலாம் பொண்ணு ஆட சொல்லி பாட சொல்லுவாங்களே, அதெல்லாம் எதுவுமே கிடைக்கலையே. உங்க கதை சரி, என்னையே எடுத்துங்களேன். நான் அந்நிய சம்பந்தம் தானே, நான் என்ன பொண்ணு ஆடவா சொன்னேன்? அது சரி, தனமும் தரவும் ஆடிட்டாலும் சிதம்பரம் மாமாவுக்கு இருக்கிறது ஒத்த வீடு தான். பாவம் அவரு. அப்புறம் ரோட்டு ஓரமா டென்ட் கொட்டாயை போட்டு குடியிருக்க வேண்டியதுதான். என்ன கூட்டு சேர்த்துட்டோங்கிற தைரியமா? எங்க அக்காங்களெல்லாம் கிண்டல் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அடடா, என்ன மிரட்டலா? ஆமா, நீ தான் கொடி மாதிரி இருக்கிய. எங்க ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுவாப்போ? இங்க டான்ஸை ரசிக்கிற மாதிரி ஒரு மூஞ்சி கூட இல்ல. விடுங்க பசங்க, இவங்க என்ன பெரிய லலிதா பத்மினி ராகினி சிஸ்டர்ஸா ஆடி காமிக்கிறதுக்கு? ஏதோ பாவம் உங்க அப்பாவுக்கு சிதம்பரம்னு பேர் வச்சதுனால ஆட்டம் வந்துருமா? ஆமா, இவங்க 3 பேரும் பெரிய சேர சோழ பாண்டியருங்க. இவங்க முன்னாடி நாங்க ஆடணுமாக்கோம். எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. நான் வேலைன்னு சொன்னது எங்க தனம் அக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல சமைச்சிருவாங்க. போய் கொட்டிக்கோங்க. மாப்பிள்ள வைங்க, அதெல்லாம் போய் நீங்க தூக்கிட்டு வைங்க சொல்றேன். வைங்க. பரவாயில்ல மாமா, இதுல என்ன இருக்கு? அடாடா, இதெல்லாம் நீங்க தூக்க கூடாது. வைங்க, போய் ஊஞ்சல் உட்காருங்க. வண்டி ரெடி ஆனு சொல்றேன், போய் ஏறலாம். வைங்க. ஏய், இதெல்லாம் போய் நீங்க தூக்கிட்டு நல்லாவா இருக்குது? மழை வச்சுட்டு வா. இதெல்லாம் வேற இருக்குது, லேட் ஆகுது. சரி மாமா, சீக்கிரம் ஏத்தணும். ரைட். போ. மாமா வாங்க. என்னது? என்ன மாமா இது? எல்லா வேலையும் நீங்களே செஞ்சுக்கிட்டு டிரைவர் கிட்ட சொன்னா எடுத்து வைக்க மாட்டா? டிரைவர் வேணும் தான் ஓட்டுவான். நம்ம வீட்டில் சாமான் செட்டெல்லாம் தூக்குவானா? மாமா, வீட்டுக்கு மூத்த மருமகனா கெத்தா பந்தாவா இருங்க. இப்படி ஓடி ஓடி வேலை செய்யறத பார்த்தா கூலி ஆள் மாதிரி இருக்கு. மாமா,
சரோ புருஷன் கூட எடுத்ததுக்கே அப்பா தடுத்தாருல. உங்களுக்கு சட்டையே பண்ணல கவனிச்சுங்களா? மாமா சொன்னது ரொம்ப சரிதான். மாணிக்கம் வெளியாளு, அவரை வேலை செய்ய வேணாம்னு சொன்னது சரிதானே. என்ன எடுத்துக்க, நான் அந்த வீட்டிலே கிடந்தவன். எனக்கு என்னன்னு வெட்டிக்க வரும் பார்த்துட்டு ஒதுங்கி நிற்க சொல்றியா? ஆமா, எல்லாத்துக்கும் பதில் மட்டும் ரெடியா வச்சிருப்பீங்களே. பாருடா, மாமனாருக்கும் மருமனுக்கு நடுவில் மகளே சண்டையை முட்டுறத. போ போ, நீ அந்த கூட எடுத்து வை. வா வா. சொன்னேன் பாரு, எனக்கு இது வேணும். சரியான கூமுட்டை. என்னங்க, கொஞ்சம் ஊசி நூல் கிடைக்குமா? ஒரு நிமிஷங்க. ஏன் என்கிட்ட ஒரு மாதிரியாவே நடந்துக்கிறீங்க? என்ன கோவம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லை இருக்கு. என் மேலே ஏதோ கோவம் இருக்கு. அதனால தான் நான் ஊசி நூல் கேட்டவுடனே என்ன ஏதுன்னு கேட்காம பட்டுன்னு என் கையில் இப்படி வச்சுட்டு போறீங்க. கையில சட்டையை வச்சுட்டு ஊசி நூலை கேட்டா வாய் தக்குவா கேப்பீங்க? ரொம்ப விவரமா பேசி மடக்கிறத நினைப்பா? தெரியுதுல, அப்ப இந்த சட்டையை வாங்கி பட்டன் தச்சு கொடுக்கலாம்ல. ஏன் உங்களுக்கு பார்த்தாங்களே பெரிய இடம் பக்கத்து தெருவுல தான் இருக்கு, அங்க போய் கொடுத்து தைச்சுக்கோங்க. என்ன பேசுறீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுகிட்ட போய் இப்படி எல்லாம் கேட்டா மரியாதை இருக்குமா? இப்ப புரியுது. நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொன்னது உங்களுக்கு மேல கோவம். ஓ, அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கா? நீங்க எந்த கழுதையை வேணாலும் கட்டிக்கோங்க, எனக்கு என்ன? ஏன் கோபம் என்னன்னா, உங்களை முத பார்த்தப்ப குடிப்பீங்களான்னு கேட்டேன், இல்லன்னு சொன்னீங்க. ஆனா குடிக்கிற பழக்கம் இருக்கு, போய் சொல்லிருக்கீங்க. உங்களை ஏதோ பெரிய ஹீரோ, நல்ல டைப், பண காசெல்லாம் முக்கியம் இல்ல, சொந்த பந்தம் தான் முக்கியங்கிற மாதிரி காட்டிக்கிட்டீங்க. ஆனா அதுவும் போய்ங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இப்படி பொய்யா நடக்கிறவங்களை பார்த்தாலே எனக்கு ஆகாது. பரவாயில்லையே, சுத்தி வளைச்சு பேசினாலும் நான் யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. கரெக்ட் தானே? சும்மா சொன்னதே சொல்லி அறுக்காதீங்க. இருந்தாலும் இந்த விஷயத்துக்கு நீங்க கோவப்படுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப கடைசியா சொன்ன விஷயம் முழுக்க உண்மைங்க. உங்களுக்கு தான் பொய் பேசினாவே பிடிக்காதே. இனி சத்தியமா உங்ககிட்ட பொய் பேச மாட்டேன். இந்த பக்கத்து தெருவில் எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் எனக்கு வேண்டவே வேண்டாம். நான் தான் ஏற்கனவே இங்க மாட்டிக்கிட்டேனே. வாங்க, விறுவிறுன்னு வாங்க. பவானி, என்ன மசமசன்ட்டு வாங்க, விறுவிறுன்னு வாங்க. வாங்க. உள்ள போய் உட்காருங்க, போங்க. போ. சரவும் தனமும் ஒரே ஓரமா உட்காந்துடாதியே, வண்டி கூட தான் அஞ்சிட போகுது. சரிங்க நாட்டாம, முதல்ல தலையை சிவி லட்சணமா இருக்க பாருங்க. என்ன லீலா, மூத்த மாப்பிள்ளைய எப்படி கலாட்ட பண்ற? இவரா மூத்த மாப்பிள்ள? தியேட்டர்ல 3 சீட்டு போடுற ஆள் மாதிரி இருக்காரு. இவரும் இவர் வேட்டி. என்ன லந்து உருறியா? நானும் பேண்ட் போட போறேன் தெரியும்ல. ஐ, ஏன் மாமா நீங்க பேண்ட் போட போறீங்களா? ஐயே, வெள்ளைக்காரன் தெரியாதனமா இந்தியாவுக்கு வந்து பேண்ட் போட கத்து கொடுத்துட்டான். போஸ் மாமாக்கு இந்த மாதிரி ஐடியா இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அவங்களும் வேட்டியோட அலைஞ்சிருப்பாங்க. பேண்ட் என்ன பெரிய பேண்ட், கோலாய்க்குள்ள காலை விட்ட மாதிரி. என்ன இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க? மலமல நேருங்க, வாங்க மாமா. நேரமாவதுல மாப்பிள்ளைக்கு முதல்ல ஆட விட. ஏறிக்கிறேன். எல்லாம் உள்ள போங்க, ஏறுங்க சீக்கிரம். விஜி சீக்கிரம் பூட்டிட்டு வா, நேரமாவதுல. மலமலன்னு வா. யாரு எங்கப்பா வந்த இந்த வேலையில? என்ன பாப்பா வந்த? நான் ஊரு கிளம்பிட்டு இருக்கிறேன் சார். இதை கொடுத்துட்டு போலாம் தான் சார் வந்தேன். கொடுக்க வந்தியா? எங்கிட்டியா? என்ன அது? பிரிச்சு பாருங்களேன். இது என் போட்டோயா? ஆமா சார். என்ன விட நல்லா இருக்குது, பிரமாதமா இருக்குது. நான் ஸ்டூடியோ பக்கமே வரலையே, எப்போ எடுத்தேன்? இது கல்யாணத்தப்ப எடுத்த போட்டோ. கல்யாணத்துல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா பொண்ணை பெத்த அப்பா மட்டும் ஏதோ ஒரு சோகத்திலே இருப்பாரு. அது பொண்ணை பிரியிற சோகத்தினால இருக்கலாம், இல்ல கல்யாண செலவு பத்தின நினைப்பனால கூட இருக்கலாம். ஆனா அந்த சூழ்நிலையிலையும் ஏதோ ஒரு நிமிஷம் தன்னை மறந்து சிரிப்பாங்க. அந்த சிரிப்பை நான் மிஸ் பண்றதே இல்லை. டக்குன்னு படம் பிடிச்சு அவங்களுக்கே பிரசண்டா கொடுத்துருவேன். என்ன, உங்களுக்கு கொஞ்சம் லேட்டா கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். அதனால பரவாயில்ல. சோக்கா எடுத்துருக்கிறப்பா, கலர்லயே எடுத்து போட்டேன். ஆமா சார். இன்னைக்கு எதுவும் சொல்லி இருக்குதா? இல்ல சார், இன்னைக்கு எந்த வேலையும் இல்ல. கேமரா வச்சிருக்கியா? இருக்கு சார், எப்போ என்கிட்டயே தான் வச்சிருப்பேன். சரி, எங்க கூட வா, கோயிலுக்கு படையல் படைக்க போறேன் குடும்பத்தோட. குழந்தைங்கள்லாம் வராங்க, எல்லாரையும் போட்டோ எடு.
ஐயோ சார் நீங்க உங்க குடும்பத்தோட போறீங்க நான் எப்படி சார்? அட நீ நம்ம குடும்பத்தால் மாதிரி தான் வாயா. சரி சார். விஜய் கூட்டிட்டு வா சீக்கிரம். தந்தானே நானே 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 தந்தானே